கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஹலோ வணக்கம். திருப்பியும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கு என்னென்னா நான் ஒரு பேஸ்டா வகை செய்து காட்ட இருக்கிறேன். அது சின்ன ஆளுக்கு ரொம்ப பிடிச்சமானது. எங்கள் வீட்டில் நாங்கள் நிறைய செய்து கொடுக்குறாங்க. நீங்களும் அதை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சுவையாக இருக்குது. செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்ல போகிறேன். தேவையான பேஸ்ட்டா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 500 கிராம் 500 கிராம் 1 கிலோ 1.5 கிலோ உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கணுமோ அவ்வளோத்துக்கு இந்த கைண்ட் ஆஃப் பேஸ்ட்டா எனி கைண்ட் ஆஃப் பேஸ்ட்டா நீங்கள் செய்யலாம். அதை நான் இங்கே அவிச்சு வச்சுட்டு முதல்ல ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அவிச்சிட்டு ஃபில்டர் பண்ணி வையுங்க. தேவையான கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் மரக்கறிகள் என்னென்ன மரக்கறி இருக்கோ உங்கள்கிட்ட. இப்போ கேரட் வெட்டி வச்சுக்கேன், சுக்கீனி, பெப்பர் லீக்ஸ், வெங்காயம், இஞ்சி, ஒரு 4-5 உள்ளி, பூண்டு, ரொம்ப ஈஸியாக செய்கிறது. நீங்கள் ஃப்ரீ டைமில் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தால் வந்தால் உடனே செய்து கொடுக்கலாம். இரவு நைட் சாப்பாடுக்கு செய்து கொடுக்கலாம். அது பிரச்சனை இல்லை. எங்கள் பிள்ளைகள் என்ன கேட்கணும் அதை செய்து கொடுக்க வேண்டிய எங்களை விருப்பத்தை எங்களோட கடமை தானே. எப்படி ஒரு சோல் பேன் எடுத்துக்கொள்ளுங்க. போட்டுக்கல அதுக்கு தரேன். ரொம்ப ஈஸி செய்கிறது. இல்லை சின்னாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடணும். ஐயாக்களும் உங்களுக்கு உரைப்பாக தேவைன்னா நீங்கள் 2 பச்சை மிளகாய் இல்லை சித்த மிளகாய் 2 போட்டு இந்த மரக்கறியோட போட்டு இப்படி செய்யலாம். இந்த சின்ன பிள்ளைகள்னா கொஞ்சம் உரைப்பு விரும்ப மாட்டேன் தானே. அப்போ அதில் நான் உரைப்பு சேர்க்கையில் இப்போ இதில் இந்த டொமாட்டோ சோஸ் இதுக்குள்ள ஆட் பண்ண போகிறேன். தேவையான உப்பு, கொஞ்சம் பெப்பர் இப்படி போட்டுக்கோங்க. இன்னும் அதில் கொஞ்சம் க்ரீமியாக இருந்தால் விருப்பம். அதனால் இந்த க்ரீம் ஆட் பண்ணுறேன்னா, க்ரீம் ஆட் பண்ண விருப்பம் இல்லாதாக்கள் நீங்கள் ஒரு டொமேட்டோ சோஸ் மட்டோட சாப்பிட்லாம். க்ரீம் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கூட சுவையாக இருக்கும், கூட விரும்பி சாப்பிடுவோம். இந்த ஏகல் அப்படி தான் கொஞ்சம் க்ரீமியாக இருக்க ஒன்று விரும்புகிறது. அதெல்லாம் க்ரீம் ஆட் பண்ணுறேன்னா க்ரீம் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கூட. க்ரீம் வந்து வித்தியாசமான ஒரு சுவையாக கொடுக்கும். நீங்கள் எப்படி பாருங்க. இட்டாலியன் ஹெர்ப் அந்த ஒரிகானோ கொஞ்சம் போட போகிறேன். இது கொஞ்சம் நல்ல வாசத்தை கொடுக்கும். ஃப்ரை ஆனது இதில் ஒரு கொஞ்சம் பண்ணிவிட்டால் வாசமாக இருக்கும். பேர் ஒரிகானோ நீங்கள் மேடலாம் கடையில் இல்லாட்டியாக போட தேவையில்லை. நீங்கள் இருக்குன்னா போடலாம். ஒரு 10-15 மினிட்ஸ் லோ கொஞ்சம் குறைஞ்ச வெக்கையில் வச்சு நீங்கள் குக் பண்ணணும். கொஞ்சம் திக்னஸ் வரும். தடி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது எப்படி ஒரு பவுல் எடுத்து வைக்கணும். இறைச்சியும் சேர்க்கலாம். நீங்கள் இந்த இறைச்சி இது பண்ணலாம். அதாவது இறைச்சி போட தேவையில்லை. சிக்கன் எல்லாத்தையும் வேறு எந்த வகையான இறைச்சி நீங்கள் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். நான் போக் சேர்க்க வேண்டியிருக்கேன். இதை வெட்டப்படும்.
சீசனிங் போட்டு கொஞ்சம் செய்யணும். கொஞ்சம் பிரட்டிட்டு ஓகே. இப்போ இந்த இறைச்சி நல்லா ஃப்ரை ஆகிடுது. இது எடுக்க போகிறேன். கொஞ்சம் பேஸ்ட்டாக பட்டர் போட்டு வெட்ட போகிறேன். இந்த பட்டர் போட்டு போட்டாங்க. பட்டர் வந்து சுவையாக கூட்டும். பட்டர் இல்லை பேஸ்ட்டாக ஃபுல்லாக பட்டுக்குது. எண்ணெயில் இறக்கலாம். நல்ல வாசமாக இருக்குது. சுவையாக இருக்கும் போல் இருக்குது. சூப்பர். நீங்கள் நாங்கள் செய்து வச்ச இறைச்சி போதும் garnish. ஓகே. இப்போ அழகான சுவையான பாஸ்டா ரெடி ஆகிடுது. இப்போ எங்களை சின்னாக்கள் சாப்பிட போயிடும். நீங்களும் உங்களோட வீட்டில் உங்களை சின்னாக்களும் செய்து விடுங்கோ. சந்தோஷமாக சாப்பிடுவீங்கன்னா மீண்டும் திருப்பியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.